அனைவருக்கும் வணக்கம். கடும் சிக்கல்ல மாலத்தீவு இருக்குது நண்பர்களே. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளாக திவாலாக கூடிய ஒரு நிலை மாலத்தீவுக்கு ஏற்பட இருக்குது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாலத்தீவுடைய யூசபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்றாங்களே, வெளிநாட்டுடைய ரிசர்வ்ஸ், அதாவது அமெரிக்கன் டாலர் கையிருப்பு மைனஸுக்கு போயிருச்சு, நெகட்டிவ்ல போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இதனால மாலத்தீவுடைய ரிசர்வ் பேங்க் பல கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்தியாவை பகைத்து கொண்டதுதான் அப்படின்னு இன்றைக்கு மாலத்தீவுக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, மாலத்தீவுடைய ஃபண்டிங் பண்றாங்களா IMFல இருந்து எல்லாருமே மாலத்தீவை பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. திவால் நிலையில இருக்கிற மாலத்தீவுடைய கதையை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே. இதுவரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அது பக்கத்திலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டுனீங்கன்னா அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நாம் வெளியிடுகிற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். இந்தியாவை பகைத்து கொண்டு சீனாவின் பக்கம் சாஞ்சா தங்களுடைய நாட்டில் பாலும் தேனும் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு தான் மாலத்தீவுடைய இன்றைய அதிபரான முகமது மொய்சு அந்த நாட்டு மக்களிடம் சொல்லி இந்தியா அவுட் அப்படிங்கிற, இந்தியாவே வெளியேறு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அந்த நாட்டு அதிபரானாரே. அவர் அதிபரான முதல் நாளிலிருந்தே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளையே அவர் எடுத்து வந்தார். இதனால இந்தியாவும் மாலத்தீவோடு இருந்த தன்னுடைய நெருக்கத்தை படிப்படியாக டவுன்கிரேட் பண்ணி குறைச்சிக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் கூட இந்தியா பல உதவிகளை மாலத்தீவுக்கு செய்து கொண்டாலுமே கூட பழைய மாதிரி இந்தியா வந்து அந்த ஒரு சுமூகமான உறவும் இல்லை, பழைய மாதிரியான உதவிகளையும் இந்தியா செய்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதனுடைய விளைவாக இப்பொழுது மாலத்தீவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்கி இருக்குது. இதனால மாலத்தீவுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்குது இல்லையா, அமெரிக்க டாலர் கையிருப்பு, அது பயங்கரமா கிடுகிடுன்னு குறைஞ்சு 2 நாட்களுக்கு முன்பு அது மைனஸ்ல போயிருச்சு, ஜீரோவுக்கு கீழே போயிருச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியாகிதான் இன்றைக்கு மாலத்தீவு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. மாலத்தீவுடைய பொருளாதாரம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டும் நண்பர்களே. மாலத்தீவுடைய பொருளாதாரமே அந்த நாட்டுடைய டூரிசத்தை, சுற்றுலாத்துறையை நம்பித்தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேணும். அந்த நாட்டில் பெருசா எதையும் தயாரித்து அவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அவங்க அதுல பணம் ஈட்டுறது கிடையாது. அதனால அவங்க பொருளாதாரத்தில் எக்ஸ்போர்ட்ங்கிறது பெருசா எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க நாட்டில் பெரும்பாலும் எந்த பொருளுமே தயாரிக்காதனால எல்லா பொருட்களையுமே வெளிநாடுகள்ல இருந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளையும் நீங்க வெளிநாட்டுல இருந்து வாங்கும் போதும் உங்களுக்கு என்ன தேவை? அமெரிக்கன் டாலர், யுஎஸ் டாலர் தேவை. யுஎஸ் டாலரை அந்த நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் இருக்குது இல்லையா, சென்ட்ரல் பேங்க், அந்த பேங்க் வந்து கையில வச்சிருக்கும். இறக்குமதியாளர்கள் அந்த பேங்க் கிட்ட இருந்து டாலர் வாங்கி வெளிநாட்டுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அந்த பொருளை இங்க வாங்குவாங்க மாலத்தீவுக்குள்ள. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற சமயத்துல மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்சு ஆடின ஆட்டத்தால அந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறையை படுத்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் பிரதமராகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாலத்தீவுக்கு ஆக அதிக டூரிஸ்டுகளை, சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடு எது தெரியுமா? நம்ம தான், இந்தியா தான். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கு போற சுற்றுலா பயணிகள்லயே ஆக அதிகம் பெர் கேபிட்டா, ஒவ்வொருத்தருடைய ஆவரேஜ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஆக அதிகம் செலவு பண்றது யாருன்னு தெரியுமா? அதுவும் நாம தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில முகமது மொய்சு என்ன செஞ்சாரு? இந்தியா அவுட், இந்தியாவே வேண்டாம், இந்தியாவே வெளியேறு அப்படின்னு ஒரு கேம்பெயினை பண்ணி ஆட்சியை பிடிக்கிறார் மனுஷன். அதோட நிறுத்தாம அவர் வந்த பிறகும் இந்திய பிரதமரையே அவர் அவமானப்படுத்தியதும், அவருடைய சகாக்கள் இந்திய பிரதமரை கீழ்த்தரமாக பேசியதும், அவருடைய அமைச்சர் பெருமக்களே இந்திய சுற்றுலாத்துறையினரை ரொம்ப கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் விமர்சனம் பண்ணாங்க. இந்தியர்கள் வந்து தங்கிட்டு போனா அந்த ரூமே நாரும் அப்படிங்கிற அளவுக்குலாம் அவனுங்க நம்மளை விமர்சனம் பண்ணானுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதையெல்லாம் பார்த்து விட்டு பொங்கி எழுந்த இந்தியர்கள் இனிமேல் நாங்கள் வந்து மாலத்தீவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு நாம் அப்படியே அங்கே போகிறத அறவே நிறுத்திட்டோம். போன வருடம்
அங்க சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் அங்க சென்றிருக்கிற இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 70% குறைஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்தியர்கள் மாலத்தீவை ஷன் பண்ணிட்டாங்க, மாலத்தீவை புறந்தள்ளி விட்டார்கள் அப்படிங்கிறது தெளிவாகுது. இதுல யாருக்கு நஷ்டம்? இந்தியர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம மாலத்தீவு போலினா பாலி போறோம், இலங்கைக்கு போறோம். இலங்கை அமைச்சர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதால இந்தியர்கள் இப்பொழுது அதிக அளவில் எங்க நாட்டுக்கு வர்றாங்க, இலங்கைக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் நன்றியோட தெரிவிச்சிருக்கிறார் இந்தியர்களுக்கு. அதே போலதான் இல்லைன்னா நம்ம லட்சத்தீவு போறோம். கரெக்டா? நமக்கு இதுல ஒரு நஷ்டம் கிடையாது. ஆனா மாலத்தீவுக்கு இதுல மில்லியன் கணக்கான டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்குது. அந்த நாட்டு சுற்றுலாத்துறையினர் ஹோட்டல்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே பயங்கர நலிவடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன கொடுமைனா, மால்டீவ்ஸ்ல பல ஹோட்டல்கள் இந்தியர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதான். அங்க தங்குகிறவர்கள் முழுமையாகவே இந்தியர்கள் தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஹோட்டல்களை எல்லாம் உருவாக்கிட்டு, அப்புறம் நாம வந்து தங்கினா ரூம் நாறுதுன்னு சொன்னீங்கன்னா என்னையா நியாயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மைதான் நண்பர்களே. நம்ம மக்கள் எல்லாரும் இதையே கேட்டதுனால தான் இன்னைக்கு மாலத்தீவு நாறிட்டு இருக்குது. உண்மை அதுதான். மாலத்தீவுடைய ரிசர்வ் பேங்க் வந்து அந்த ஊரில் பேங்க் ஆஃப் மால்டீவ்ஸ்னு பேர். அந்த பேங்க் வந்து நேற்றைய தினம் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனிமேல் எந்த நிறுவனமும் புதியதாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெல்லாம் விநியோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ, மாலத்தீவை சேர்ந்தவர்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ பயன்படுத்தினா $100 மேல நீங்க செலவு பண்ண கூடாது அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு கரன்சி இருக்குது இல்லையா, அமெரிக்கன் டாலர் கையிருப்பு, அது 2 நாட்களுக்கு முன்பு 0க்கு கீழே போயிருச்சு, நெகட்டிவ்ல போயிருச்சு நண்பர்களே. அதனால அந்த நாட்டில் சுத்தமாக வெளிநாட்டு செலாவணி கையிருப்பே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டாங்க. இது வந்து மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த நாட்டில் பெரிய பேங்குகளோ நம்மளை மாதிரியான ஒரு பெரிய பினான்சியல் சிஸ்டம்ல எதுவுமே கிடையாது. அவங்க யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு எல்லாமே விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்றவை வழங்குறது தான். அப்ப அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா அவன் டாலர் கணக்கில் தான் அதை வந்து எடுத்துக்கிறான். அதனால அந்த பயன்பாட்டை எல்லாம் நிறுத்திடுச்சு மாலத்தீவு. அது மட்டும் இல்ல, இறக்குமதியாளர்களுக்கு பயங்கரமான கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் நடந்திருக்க, கடந்த 2-3 மாதங்களாகவே இன்னொரு விஷயமும் நடந்தது மாலத்தீவுல. அது என்னன்னா, மாலத்தீவோட வங்கி இருக்குது இல்லையா, அது வந்து மால்டீவ்ஸ் இஸ்லாமிக் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாண்டுகளை வித்திருந்தது நண்பர்களே. பாண்டுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, ஒரு அரசாங்கம் வந்து பொதுமக்களிடமிருந்து பணத்தை வாங்குறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போல பொதுமக்களுக்கு நான் வந்து ஒரு கூடுதல் வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டை கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழிச்சு இந்த பாண்டுகளுக்கு ஆன பணத்தையும் அசலையும் வட்டியையும் அரசாங்கம் திருப்பி கொடுக்கும். இதுக்கு பேரு பாண்டு. ஒரு அவசர தேவைக்கு அரசாங்கத்துக்கு பணம் வேணும்னா இப்படி பொதுமக்களிடம் இருந்து வசூல் பண்றது வழக்கம். இப்படி மால்டீவ்ஸ் அரசாங்கம் வெளியிட்டிருந்த மால்டீவ்ஸ் இஸ்லாமிக் பாண்ட் அப்படிங்கிற அந்த பாண்டை பொதுமக்கள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்க இந்த பாண்டை போய் வித்துக்கலாம். அந்த பாண்டுடைய மதிப்பு $1 வந்து 70 சென்ட், அதாவது குறைச்சி 70 சென்ட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு மக்கள் வந்து பயங்கரமான ஒரு பேனிக் மோட்ல இருக்கிறாங்க இப்போ மால்தீவ்ஸ்ல அப்படிங்கிறதா உண்மை. அதோட இல்ல, இந்த பாண்டெல்லாம் இருக்குது இல்லையா, இது எப்போ மெச்சூர் ஆகுது? இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், 3 வருஷம் கழிச்சு வட்டியும் அசலுமாக சேர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு பேங்க் சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி இந்த பாண்டு வந்து எப்போ மெச்சூர் ஆகுது, மக்களுக்கு எப்போ இந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் மால்டீவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெகு தூரத்தில் அது இல்லை நண்பர்களே. 2026ஆம் ஆண்டுடைய முதல் பகுதியில் அந்த பணத்தை பூரா மால்டீவ்ஸ் அரசாங்கம் பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மால்டீவ்ஸ் வந்து இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கடன் சுழல்ல மாட்டிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. அதனால மக்களுக்கு மால்டீவ்ஸ் ஃபாரின்ல கடன் வாங்கினதே திருப்பி கட்ட முடியாமல் திணறிட்டு இருக்குது, நம்ம பணத்தையா கொடுக்க போகுதுன்னு எல்லாரும் ஷேர் மார்க்கெட்ல போய் இந்த பாண்டை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மால்டீவ்ஸ் வந்து இப்பொழுது பயங்கரமான கடன் தொல்லையில் இருக்குது. ஃபாரின் பேங்க்ல வெளிநாடுகள் எல்லாம் கடன் வாங்கி இருந்தது இல்லையா, அந்த கடன்களை இந்த வருஷம் திருப்பி செலுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வருடம் மட்டும் மாலத்தீவு வெளிநாடு வங்கிகளுக்கு கிட்டத்தட்ட 395 மில்லியன், அதாவது சுமாராக 400
மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டிய காலக்கெடு வந்துருச்சு. ஆனால் மால்டீவ்ஸுடைய நிலைமை என்ன? $1 கூட மால்டீவ்ஸில் இப்போ அமெரிக்கன் டாலர் இல்லை. அப்புறம் $400 மில்லியன் எங்கேருந்து இது திருப்பி கட்ட போகுது? அதனால் மாலத்தீவு மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. மாலத்தீவு அரசாங்கமும் டென்ஷன் ஆயிடுச்சு. மாலத்தீவு அரசாங்கம் இப்பொழுது பயங்கரமாக இந்தியாவிடமும் சீனாவிடமும் கெஞ்சி வருவதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு $400 மில்லியன் எங்களுக்கு பணம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு மெதுவாக திருப்பி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சீனாகிட்டையும் பிட்ட போட்டிருக்கிறான், இந்தியாட்டையும் பிட்ட போட்டிருக்கிறான். எல்லா பக்கமும் துண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற இவனை நம்பி நம்ம களத்தில் இறங்க முடியுமா? இந்த மாலத்தீவுக்கு மட்டும் இந்தியா உதவியே செய்யக்கூடாது அப்படின்னு நம்மை போன்ற பலர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரோம். நண்பர்களே, மாலத்தீவுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற உதவிகளையும் நிறுத்த வேணும். இனிமேலும் இப்போ மாலத்தீவு நம்மகிட்ட என்ன கேட்குது? $400 மில்லியன் கேட்குது இந்த கடனை கட்டுறதுக்காக. நாம் கொடுக்கக்கூடாது நண்பர்களே. மாலத்தீவு சிக்கி சின்ன பின்னமாக வேணும், அதுக்கு அப்பத்தான் புத்தி வரும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. மாலத்தீவுக்கு இந்தியா இந்த $400 மில்லியன் அமெரிக்கன் டாலர் உதவி செய்ய வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? தெளிவாக சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.